ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 255வது நாமா திருப்பெயர் மகௌஷதையே நமஹ. தானே பெருமருந்தாக உள்ளவனுக்கு நமஸ்காரம். பகவான் சாஸ்தா பெரிய வைத்தியன். இதை ஏற்கனவே முன்னாள் சில நாமாக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் பகவான் மற்ற வைத்தியர்கள்லேருந்து மாறுபட்டவன். எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு வைத்தியரானவர் ஒரு வியாதிக்கு மருந்து தருவார், ஆனால் அவரே மருந்தாக மாட்டார். ஆனால் பகவான் அப்படி இல்லை. இவனே எல்லா விதமான ரோகங்களுக்கும், வெளியில் வரக்கூடிய ரோகங்களுக்கும், உள்ளே இருக்கக்கூடியதான 6 பகைவர்கள்ங்கிற ரோகம், அதை தாண்டி சம்சாரம்ங்கிறதான பெரிய ஒரு ரோகம், இதற்கு அவனே மருந்தாகிறான். அதனால மகௌஷதமான சஞ்சீவிகரணி, அதாவது இறந்தவனை பிழக்க வைப்பது போன்ற ஒரு பெரிய சக்தியான உயிரளிப்பவன் அப்படின்னு பகவானை சொல்லலாம். இந்த இடத்துல இறந்தவனை பிழைப்பிக்கிறதுங்கிறது உடம்புக்குன்னாலும், தான் யாரு, தான் பகவானுக்கு சம்பந்தப்பட்டவன் அப்படிங்கிறதே தெரியாம சம்சார ரோகம் அப்படிங்கிறதான ஒரு பெரிய ஒரு வியாதியை பிடிக்கப்பட்ட நமக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கார் பகவான். உயிர் நோய்க்கு பெருமருந்தே நமஸ்காரம்னு இந்த நாமாவுக்கு ஒரு அர்த்தம் வருது. உடல் நோய்க்கு மருந்துகளுக்கு ஔஷதம்னு பேரு. மகௌஷதம் அப்படின்னா மகத்து ஔஷதம், மகா ஔஷதம் அப்படின்னா உயிர் நோய்க்கு மருந்தான சர்வேஸ்வரனான சாஸ்தாவையே குறிக்கும். இந்த உயிரற்ற உடலுக்கு சஞ்சீவினி எப்படி உயிரை கொடுக்கிறதோ, அப்படியே இருளுற்ற இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாவுக்கு முக்தி அளிக்கக்கூடியதான பெரிய மருந்து சாஸ்தா. பிறவிப்பினி நீங்க பிறவியில்லா பேரின்ப பெருவாழ்வு கொடுக்கிறது சாஸ்தா தான். ஔஷத ரூபம் பாதாப்ஜ யுகம் பவரோக பீடித்த பக்ததேகே சாஸ்தாரம்பஜ 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 மானசமேன்னு ஹரிஹரபுத்திர அக்ஷரமாலா ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறது. அதாவது, என் மனமே, பிறப்பு இறப்புங்கிற நோயால் பிடிக்கப்பட்ட பக்தர்களுக்கு மருந்தான பகவானுடைய 2 திருவடி தாமரையை பிடிச்சுனுட்டோம்னா அது எல்லாத்தையும் பண்ணும். அந்த சாஸ்தாவை பஜனை செய்யின்னு இந்த ஸ்லோகமானு தெரிவிக்கிறது. அதனால பிறவி பிணிக்கு மருந்தா இருக்கிறவர் தானே மருந்தானவர். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு மருந்தீஸ்வரர்னு ஒரு இடத்துல பேரு. அதே மாதிரி வைத்திய வீரராகவனுக்கு பேரு. இந்த 2 பேருக்கும் இருக்கிற குழந்தைங்கிறனால இவரே பெரிய மருந்து தானே. பிறவி பிணி மருந்தேன்னு கொண்டு போய் சொல்லுவார் அம்பாளை. அந்த மாதிரிதான். ஏன்னு கேட்டாக்கா, சாஸ்தாவுக்கு மகா வைத்தியம் தயாநிதிம்னு பேரு. எஸ்ய தன்வந்தரிர் மாதா பிதா ருத்ரோ பிஷக் தமஹா தம் சாஸ்தார மகம் வந்தே மகாவைத்தியம் தயாநிதியம். இவருடைய அப்பாவை வேதம் என்ன சொல்றது? பிரதமோ தெய்வியோ பிஷக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான வைத்தியர்கள், டாக்டருக்கெல்லாம் பெரிய முதல் டாக்டர் யாருன்னு கேட்டாக்கா பரமேஸ்வரன். அதனால தெய்வங்களுக்கு பெரிய ஒரு வைத்தியர் பரமேஸ்வரன் சொல்றது. அதே இவருடைய அம்மாவோ தன்வந்திரியாக அமிர்தக்கடல்லேருந்து வந்து எல்லாருக்குமே வியாதிகளை போக்கக்கூடியதான ஒரு ரூபமா இருக்கிறவர். அதனால அப்பாவும் பெரிய வைத்தியர், அம்மாவும் பெரிய வைத்தியர். இவர்கள் 2 பேருக்கு பிறந்த குழந்தையான இவர் தானே மருந்தா எப்படி இல்லாம இருப்பார்? அதனால அப்படி சம்சார வியாதிக்கு பெரிய மருந்தா இருக்கக்கூடியதான பகவானுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவர் அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.